காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமைக்கானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி நரக அக்கினிக்கு உன்னை நடத்திவிடும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். உன் இருதயம் குற்றமற்றதும் விலையேற பெற்றதுமான என் திரு இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது சுத்தமாகும். மனந்திரும்ப வேண்டும். உன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது பாவங்களை மன்னித்து உன் இருதயத்தை சுத்திகரிக்க என் கிருபை உதவுகிறது. கோப வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள், பிறரை குற்றப்படுத்தும் வார்த்தைகள், கவலையீனமான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், உண்மையற்ற பொய்யான வார்த்தைகள் இவை உன்னிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். என்னுடைய வார்த்தைகளில் ஜீவன் உண்டு. அதை உன் இருதயத்தில் மறைத்து வை. உன் வார்த்தைகள் அன்பும் கரிசனையும் கலந்ததாய் இருக்கட்டும். பிறரை அழிக்கும் வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே. உற்சாகமூட்டும் அன்பின் வார்த்தைகளை பேசு. உன் நாவை பலிபீடத்தின் அக்கினித்தழல் சுத்தமாக்கட்டும். ஆதார வசனம்: கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ளும். சங்கீதம் 141:3.